நீக்கப்பட்டிருக்கிறது. தெரிவிக்கப்படவில்லை. முன்னறிவிப்பின்றி இந்த நீக்கம் அப்படின்றது நடைபெற்றிருக்கிறது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு அப்பட்டமான வகையிலும் நீக்கப்பட்ட தோழமை அமைப்புகளோடு பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. கண்டன முழக்கத்தோடு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை கருத்துரிமையை பாதுகாக்க பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை அரசு கேபிளின் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். பத்திரிகை சுதந்திரத்தை போட்டு விதிக்க நினைக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். பத்திரிகை சுதந்திரத்தை போட்டு விதிக்க நினைக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். தமிழக அரசு கேபிளே தொடங்கிடு புதிய தலைமுறை ஒளிபரப்பை உடனடியாக தொடங்கிடு. தமிழக அரசு கேபிளே தொடங்கிடு புதிய தலைமுறை ஒளிபரப்பை உடனடியாக தொடங்கிடு. துணை நிற்கிறோம். பாதிக்கப்பட்ட ஊடகத்திற்கு பத்திரிகையாளர்கள் துணை நிற்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கருத்துரிமையை பாதுகாக்க பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம். புதிய தலைமுறையின் ரெப்ரசன்டேட்டிவா என்னால சொல்ல முடிஞ்சது என்னதுன்னா, அபிஷியலா நாங்க அரசு கேபிள் அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமையில இருந்து கேட்டுட்டு இருந்தோம், ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க எங்களை பிளாக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. அவங்க நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில தான் சொன்னாங்க. தெளிவா எந்த பதிலும் வரல. எங்க ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமாவும் எங்க கான்டாக்ட்ஸ் எங்க வியூவர்ஸ் மூலியமாவும் நாங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டப்போ கான்ஃபிளிக்டிங் ரிப்போர்ட் வந்துட்டு இருந்தது. ஃப்ரைடேல இருந்து சில இடத்துல தெரியுதுன்னாங்க, சில இடத்துல தெரியலன்றாங்க. எங்களுக்கும் சரியா ஒரு பாயிண்ட்ல நிக்க முடியல. நிஜமா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு வெள்ளிக்கிழமையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம் அத்தாரிட்டிஸ் கிட்ட. இன்னைக்கு புதன் ஆக போகுது, புதன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை எங்களை பிளாக் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு. பட் நாங்க கிரவுண்ட் ரிப்போர்ட் இப்போ அசஸ் பண்ணி எடுத்தது என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 14.9 கனெக்ஷன்ஸ்ல HD கனெக்ஷன்ஸ் ஒரு 2 லட்சம் கனெக்ஷன் இருக்கு அரசு கேபிள் கிட்ட. ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் HD கனெக்ஷன் ஒரு கிட்டத்தட்ட 12 லட்சம் கனெக்ஷன் இருக்கு. இந்த 12 லட்சம் கனெக்ஷன் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பாக்ஸஸ்ல எதுலையுமே புதிய தலைமுறை தெரியல. மிச்சம் இருக்கிற 2.5 லட்சத்துல புதிய தலைமுறை தெரியல. ஆல்மோஸ்ட் 80% அரசு கேபிள் கனெக்ஷன்ஸ்ல இருந்து புதிய தலைமுறையை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஃபைனல் கவுண்ட் எங்களுக்கே இப்பதான் கிடைச்சது. இது வரைக்கும் அரசு கேபிள் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை எதுக்காக இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் அவங்க கிட்ட அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணியிருக்கோம், எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் வழியா கான்டாக்ட் வழியா அப்ரோச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த தெளிவான பதில் இல்லை. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இது புதிய தலைமுறை ரெப்ரசன்டேட்டிவா என்னால் சொல்ல முடிஞ்சது அஃபிஷியலாக இவ்வளோ. பட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல போராட்டத்தில் இங்கே வந்து பங்கேற்றிருக்கோம். போன வாட்டி விகடன் மேலே ப்ரெஸ் ஃப்ரீடம் அட்டாக் வந்தப்போ அப்பவும் வந்து நின்றோம். இது வந்து டைரக்டா டெமோக்ரஸியோட ஃபண்டமெண்டல்ஸ் அட்டாக் பண்ற ஒரு விஷயம்.
ஒரு ஒரு மீடியா ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஊடகத்தோட பேசிக் டியூட்டி என்னன்னா மக்களை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, தகவல்களை உண்மையா சொல்ல வேண்டியது. அதுதான் புதிய தலைமுறை பண்ணிட்டு இருக்குது. முதல்ல இருந்து ஆஸ் ஜேர்னலிஸ்ட் நாங்கள் எல்லாம் அதுதான், எல்லாமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணோம், அந்த சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சொசைட்டியால கிளியர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த சொசைட்டினாலேயும் போய் ஒழுங்காக ஓட் போட முடியும், டெமோக்ராட்டிக்லி அவங்க லீடர்ஸை சூஸ் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பிரின்சிபல். அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேராம நீங்க தடுக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன? உண்மை மக்கள்கிட்ட போகக்கூடாதா? அதுதான் உங்க நோக்கம். அப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம ரிப்பீட்டடா இங்க பார்த்தது, இந்த மாதிரி பிரஸ் பாடிஸ்ல இருந்து, பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது என்ன பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு வாட்டி அடக்க நடிக்கும் போது அவ்வளோக்கு அவ்வளோ பொங்க தான் செஞ்சிருக்கு இந்த வாய்ஸ். அதனால திருப்பியும் இந்த தவறை செய்யறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது முதல் தடவை இல்லை நம்ம போராடுறது, ஆனா இதுவே கடைசி தடவை இருக்குதுன்னு ஹோப் பண்றேன்.